ஸ்ரீகோகுலம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அநேக கோட்டின நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல விருச்சிக ராசிக்கு ஆடி மாசம் எப்படி இருக்கும் இந்த 2026 அப்படின்ற ஒரு பதிவு முழுசா பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க பயப்பட வேண்டாம். இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கு. நிறைய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க தைரியமாக இருக்கலாம். இந்த பதிவை முழுசா பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவசியம் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு கமெண்ட்ல திட்டாதீங்க. ஏன்னா நம்ம இருக்கிற ரியாலிட்டியை தான் சொல்றோம். உடனே இல்ல நீ இப்படி எல்லாம் சொல்ற அப்படிலாம் சொல்ற, இதெல்லாம் எப்பவுமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது தானே அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. அதெல்லாம் கேட்கிறேன் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். பட் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இது பொது பலன். விருச்சிக ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் அந்த விருச்சிகத்தோடைய கட்டத்துல இருக்கும். சோ அதோடைய பலனை தான் நான் சொல்றேனே தவிர நம்மளுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த மாசம், இந்த வாரம், இந்த வருஷம் இதெல்லாம் எப்படி இருக்கும். தசாபுக்தி, அதுக்கப்புறமா மத்த கிரகங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தாதான் நமக்கு ஒரு பக்காவான கிளாரிட்டி இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. சோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட்ல நீங்க பண்ணுங்க. சோ வாங்க இப்ப நம்ம விருச்சிக ராசியுடைய பலனுக்குள்ள போகலாம். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப 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 மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய ஒரு ராசி. அடுத்தது நிறைய ரகசியங்களை வைக்கிற ஒரு ராசி அப்படின்றதுனால ரகசியத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு மனசாட்சிக்கு பயந்துகிட்டு மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியமும் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு ராசிங்க. சோ நீங்க இந்த தடவை எதெல்லாம் நெகட்டிவா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேலோ அந்த எல்லா நெகட்டிவுமே இந்த ஆடி மாசம் பஸ்மமாக போகுது, ஓட போகுது. அதுக்கு நான் வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்குறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை சூரிய பகவான் கடகத்துக்கு சஞ்சாரம் பண்றார். கடகம் அப்படிங்கிறது விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவமாக பார்க்கப்படுறது. இந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பா, ஆன்மீகம், குருமார்கள், இந்த மாதிரியான நல்ல நல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் குடும்பத்துல அப்பாவை குறிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுற ஒரு இந்த பாவம் 9ஆம் பாவம். அந்த பாவத்துல ரொம்ப முக்கியம் சூரியன் அப்படின்றவர் பித்ருகாரகன், அதே மாதிரி ஆத்மா காரகன் அப்படின்லாம் சொல்லலாம். சோ இவர் அந்த இடத்துல சஞ்சாரம் பண்றாரு அப்படின்றதுனால நமக்கு நிறைய நல்ல நல்ல கைடன்ஸ் கிடைக்க போகுது. நம்ம அதை வேஸ்ட் பண்ணாம எடுத்துக்கணும் அப்படிங்கறது மட்டும் தான் என்னுடைய அட்வைஸா இதுல சொல்லப்படுறது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் மூலியமா வேணும்னாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம், நல்ல அட்வைஸ் நமக்கு வரும். அது நம்ம துஷ்பிரயோகம் பண்ணாம நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது அப்பா மூலியமா நிறைய நல்ல சமாச்சாரங்கள் நடக்க இருக்குங்க. இல்லையே என்னோட அப்பா மூலியமா எனக்கு நிறைய பிரச்சனை தான் வருது, அவர் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் பண்றாரு, இதெல்லாம் கிரியேட் பண்றாரு, இதெல்லாம் நான் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கும் கூட சொல்றேன், நிச்சயமா இந்த மாசம் அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சில பேர் ஜாதகத்துல சூரியன் ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்துல ரியாலிட்டியில அப்பானால நிறைய நல்லது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசம் இன்னமும் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாசமாக அப்பா மூலியமாக இருக்குங்க. ஒண்ணு. அடுத்தது இந்த ஆன்மீகம்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா. சோ நிறைய கோவில், நிறைய மலை பிரதேசம், சமுத்திர தீரம், நதி தீரம், இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம போகும் பட்சத்தில் ஏதோ ஒரு லைஃப் டேர்னிங் மூமெண்ட் அந்த இடத்துல நமக்கு நடக்கும். சோ அவசியமா இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்க போங்க. அங்க உட்கார்ந்து ஜஸ்ட் இந்த யூனிவர்ஸ் கூட நம்மள ஒரு மெர்ஜி பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷமோ இல்ல 20 நிமிஷமோ, ஹாஃப் அன் அவரோ 1 ஹவர், நம்மளால எவ்வளவு நேரம் நமக்கு பொறுமை இருக்கோ அந்த பொறுமைய அந்த இடத்துல ரிலாக்ஸா உட்கார்ந்து ஜஸ்ட் தியானம் பண்ணுங்க. எந்த ஒரு யோசனைகளும் இல்லாம குடும்பம், வேலை, ஃப்ரெண்ட்ஸ், மத்த லௌகீக சமாச்சாரங்கள் இது மாதிரி எதுவுமே இல்லாம ஜஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தியான நிலைமைக்கு போங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் டேர்னிங் மூமெண்ட் அந்த நேரத்துல கிடைக்க இருக்குங்க. சோ இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிக்கணும். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 10ஆம் அதிபதியாக சூரிய பகவான் இருக்கப்படுறவர். அவர் 9ஆம் வீட்டுல வராரு அப்படின்றதுனால தொழில், வியாபாரம் இதெல்லாம் நம்ம ஓனா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னால் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, உபாதைகள் இருக்கு அப்படின்னா நீங்க அவசியமா சூரியன் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கறத நான் பிரார்த்தனையா வச்சுக்கிறேன். முடிஞ்சா உங்க வீடு பக்கத்திலே நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களா பார்த்து அங்க இருக்கிற சூரிய பகவானுக்கு நீங்க ஆராதனைகள் பண்ணுங்கோ, அர்ச்சனைகள் பண்ணுங்கோ, உங்களால முடிஞ்ச நைவேத்தியங்கள் பண்ணுங்கோ. அவருடைய தானியம் கோதுமை தானியம். சோ அந்த தானியத்தினால என்னென்னலாம் செய்ய முடியுமோ, உதாரணம் சப்பாத்தி கூட செஞ்சு கொடுக்கலாங்க, தப்பு கிடையாது. சோ இந்த மாதிரியான எந்த ஒரு காரியக்கிரமங்கள் நம்ம பண்ணும் பட்சத்தில் இந்த வியாபாரத்திலையும் உத்தியோகத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா வித சங்கடங்களும் நிவர்த்தி ஆகுங்க. இதுவும் ஒரு விதமான பிராயஷ்சித்த பரிகாரங்கள். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 10ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்.
அவர் வந்து நமக்கு 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் பார்க்கப்படுறவர் அப்படின்றதுனால கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்றேன். சோ கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வருது, ஒரு நல்ல விஷயமே இருக்கு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ கல்யாணம் ஆனவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஒய்ஃப் மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல சமாச்சாரங்கள் நடக்க இருக்கு. அவங்க மூலியமா நிறைய ப்ரௌடான மூமெண்ட் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவேல் அப்படின்ற மாதிரியா நிறைய நல்ல சமாச்சாரங்கள். உங்களுடைய வியாபாரத்திலையும் அவங்க ஒருவேளை பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னால் அது இன்னமும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். சோ அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல சமாச்சாரம். அடுத்தது கல்யாணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல சமாச்சாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் கரெக்டா 7ஆம் பாவமா உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு இந்த 7ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உட்கார்ந்து நம்மளுடைய ராசி அவர் வந்து பாக்குறாரு, நம்மளுடைய ராசி அவர் பாக்குறாரு, கலத்திர ஸ்தானத்துல அவர் இருக்காரு அப்படின்றதுனால கல்யாணம் ஆகாத எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த ஆடி மாசம் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயமாகும். அதனால இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இனிமே வெயிட் பண்ணக்கூடிய டைம் கிடையாதுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த தடவை கன்ஃபார்மாவே ஆயிடும். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த விருச்சிக ராசி இந்த ஆடி மாசத்துல சில உபாதைகள் இருக்கும். அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபார ஸ்தானத்துல கேது பிளஸ் சுக்கிரனும் அங்க காம்பினேஷனும் இருக்காங்க. அடுத்தது 4ஆம் பாவத்துல ராகு இவெல்லாம் இருக்காங்கன்றதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் சரீர ரீதியான உபாதைகள் வரும். அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த 10ஆம் வீட்டுல கேது இருக்காரு அப்படின்றதுனால இந்த வியாபாரத்துல சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்றதுனால இந்த ஒரு சின்ன பிராயஷ்சித்த பரிகாரத்தை சொல்றேன். சோ அவசியம் நீங்க வந்து அதை அப்ளை பண்ணுங்க. இந்த 10ஆம் வீட்டோடைய அதிபதியாக சூரிய பகவான் பார்க்கப்படுறார். 4ஆம் வீட்டோட அதிபதியாக சனீஸ்வரர் வந்து பார்க்கப்படுறார். சோ சனீஸ்வரரும் சூரியனும் வந்து இந்த அவ்வளவா ஃபேவரபிளான கிரகங்கள் கிடையாது, காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல. சோ இப்போதைக்கு அந்த காம்பினேஷன் இல்ல. இருந்தாலும் கூட சனீஸ்வரருடைய தானியமாக எள்ளு, அதுக்கு அடுத்தது சூரியனுடைய தானியமாக கோதுமை, இந்த 2 தானியத்துல செஞ்ச ஏதோ ஒரு டிஷ் நீங்க வந்து ஜனங்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யும் பட்சத்தில் அந்த கர்மாக்கள் நம்மளை விட்டு இந்த மாசம் நிவர்த்தி ஆகும். இப்ப உதாரணம் எள்ளு அப்படின்னா எள்ளு சாதம் பண்ணலாம், இல்ல எள்ளு பொடி செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து எள்ளு மிட்டாய் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் பண்றதுனால அந்த ப்ராப்ளம், அம்மாவுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து நிவர்த்தி ஆகும். அடுத்து கோதுமை ரீதியாக என்னெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணேல் அப்படின்னா தானமா பண்ணும் போது உங்களுடைய உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகுங்க. சோ இதுதான் வந்து இந்த மாசம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராயஷ்சித்த பரிகாரங்கள். மேற்கொண்டு அடுத்து இன்னும் அடுத்தடுத்த ராசியில நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ரீகோகுலம் சேனல் மூலியமாக சந்திக்கலாம். இந்த பதிவு அவசியம் உங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். சோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் நம்ம வந்து ரிப்ளை பண்றோம். இந்த பதிவு அவசியம் எல்லாருக்கும் பகிருங்கோ. இது வந்து திரும்பியும் சொல்றேன், பொது பலன். உங்களுக்கு பர்சனலா ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க வந்து போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து தெரியும். சோ அடுத்து இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அநேக கோட்டின நமஸ்காரம்.